மாற்றி இந்த காலை நேரம் பரபரப்பான காலை நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரம், ஒரு பக்கம் மிக கொடூரமான கோடை காலம், கொளுத்துகிற வெயில், இப்படிப்பட்ட இடர்பாடுகளை எல்லாம் மறந்து இந்த தேர்தல் பரப்புரையிலே நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறையோடு இந்த பெண்கள் வந்திருப்பதிலிருந்தே நாம் இந்த தொகுதியிலே மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த கூட்டம் அமைகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மரியாதை சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. தமிழக அரசியலிலே தன்னுடைய எழுத்துக்களால் பேச்சுக்களாலே முத்திரை பதிக்கிறவர். ஒரு சிறந்த பண்பாளர், சிறந்த படைப்பாளி, சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர் என்கிற எத்தனையோ சிறப்புகளுக்கு பெருமைக்குரியவராக இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இரண்டாவது முறையாக களமிறக்கப்பட்டிருக்கிறார் அருமை தோழர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். தேர்தல் பணிகள் தொடங்குகிற நேரத்திலேயே அவருக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய விபத்தின் காரணமாக காலிலே எலும்பு முறிவு ஏற்பட்ட போது கூட அவர் எவ்வளவு துணிச்சல் மிக்கவர் என்று சொன்னால், எலும்பு முறிவு இருந்தால் மருத்துவர்கள் காலை நீட்டாதீர்கள், மடக்காதீர்கள், உயர்ந்திருக்காதீர்கள், உட்காராதீர்கள், படுத்தே இருங்கள் என்றுதான் வைத்தியர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மருத்துவருடைய ஆலோசனைகளை எல்லாம் புறந்தொள்ளிவிட்டு ஒவ்வொரு நொடியும் அந்த எலும்பு முறிவினாலே ஏற்படுகிற அந்த கொடிய வலியையும் தாங்கிக் கொண்டு இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால், ஒரு துணிச்சல் மிக்க நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழச்சி தங்கபாண்டியன் திகழ்வார் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிறைய விஷயங்களுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. காலம் மிக கொடூரமான வெயில் வேறு இருக்கிறது. ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். பல பேர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கவர்னர் பதவியை விட்டுவிட்டு இந்த பதவிக்கு வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். என்னமோ கவர்னர் பதவியை விட்டுவிட்டு நீங்க வாங்கன்னு நம்ம எல்லாம் கோரிக்கை வச்ச மாதிரியும், அவர் கவர்னர் பதவியை விட்டுவிட்டு மக்கள் சேவைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருப்பதை போல பேசுகிறார்கள். நான் அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இவர் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக இல்லை, 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தார். பக்கத்திலே இருக்கிற பாண்டிச்சேரி என்கிற யூனியன் பிரதேசத்துக்கு துணை ஆளுநர், இந்த பக்கம் இருக்கிற தெலுங்கானா மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தார். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் வேண்டுமானால் கொஞ்சம் பொறுத்தருளுங்கள். உங்களுக்கு சில பேரை நாங்கள் பாண்டிச்சேரிக்கு அழைத்து சென்று இவர் ஆளுநராக எப்படி பணியாற்றினார் என்பதை உங்களுக்கு நேரடியாக கண்டுகொள்ளுகிற வாய்ப்பு வேண்டுமானால் நாங்களே அழைத்து சென்று காட்டுகிறோம். இன்றைக்கு அமைச்சர், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இங்கே மாசு அவர்கள் குறிப்பிட்டார்கள், எப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது, விடியல் பயணம் என்கிற திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, மகளிர் உரிமை திட்டம் என்கிற திட்டத்தை வழங்கி மகளிருடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதையெல்லாம் விளக்கியிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், பாண்டிச்சேரி ஆளுநராக 3 ஆண்டு காலம் பொறுப்பேற்ற நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை பாண்டிச்சேரியில் நீங்கள் அமுல்படுத்தியது உண்டா? நீங்கள் அமுல்படுத்துங்கள் என்று பாண்டிச்சேரி முதலமைச்சருக்கு உத்தரவிட்டது உண்டா? பாண்டிச்சேரியில இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தி இருக்கிறீர்களா? ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பிலே இருந்தவர்கள் நீங்கள் ஆட்காட்டி விரலை நீட்டினால் அந்த அரசாங்கம் தலைபணிந்து அதை நிறைவேற்றுகிற கடமை அந்த அரசுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு திட்டத்தை கூட நீங்கள் நிறைவேற்றவில்லையே, அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தவில்லையே, பெண்களுக்கு எந்த திட்டத்தையும் நீங்கள் அறிவிக்கவில்லையே.